எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் அடை தோசைக்கு மாவு அரைக்கலானுங்க. நைட்டே வந்து கருப்பு சுண்டல், காராமணி, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் மொட்டை கருப்பு நரிசிங்க. என்னடா எல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நானே இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அடை தோசைக்கு மாவு அரைக்கிறேன். மாவு அரைச்சி அதை புளிக்கிறதுக்கு வச்சுட்டேங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வெங்காய சட்னியும் தேங்காய் சட்னியும் தாங்க அடை தோசைக்கு பண்ணிக்கலான்னு பண்ணிட்டு இருந்தேன். இந்த அடை தோசை பண்ணுறப்ப எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோட கடந்த கால நினைவுகளுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. அது என்னன்னாங்க, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்ப நாங்கள் இருந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் தாங்க. அதுக்குள்ளேயே கிச்சன் இருக்கும். அதோட வாசப்படி பார்த்திங்கன்னா நல்ல ஏத்தமாக இருக்குங்க. அதாவது நம்ம உள்ளே உட்காந்துட்டு அந்த வாசலையே டேபிளாக பயன்படுத்திக்கலாங்க, பிளேட் வச்சு சாப்பிட. அப்போ வெளியே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கோம். அப்போ அந்த மழையை நாங்கள் அப்படியே ரசிச்சிட்ருப்போம். அப்போ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட மொறுன்னு ஒரு அடை தோசையும் சக்தி மசாலா சாம்பார் தூள் போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க பாருங்களேன். சொல்கிறப்பே எனக்கு எச்சி ஊறுதுங்க. ஸோ இந்த நினைவுகளுக்கு தாங்க என்ன கூட்டிகிட்டு போகும். உங்களுக்கும் உங்கள் கடந்த கால நினைவுகளுக்கு கூட்டிகிட்டு போகிற உணவு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அடை தோசையை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.